வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் இதில் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. என்னென்னா ஆல்ரெடி வந்துட்டு வைவாஸ்க்கான வந்துட்டு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு வைவாஸ்க்கு போகிறவங்களுடைய ஹால் டிக்கெட் வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். முதல்ல எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து எம்ஹெச்சியோட ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் த கால் லெட்டர் ஃபார் வைவாஸ் ஷெடியூல்ட் டு பி ஹெல்டு. ஸோ இந்த டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டேட்டில் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த டேட் கொடுத்துருக்காங்க. சாட்டர்டே சண்டே. இதில் இந்த போஸ்ட் வந்து யார் யாருக்குன்னா காப்பியஸ்ட் அட்டெண்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், கிளீனர்ஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் கம் மசால்ச்சி, வாட்ச்மேன் கம் மசால்ச்சி, ஸ்வைப்பர் கம் மசால்ச்சி, வாட்டர்மேன், வாட்டர் உமன் அண்டு மசால்ச்சி. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ரெக்ரூட்மெண்ட்டு. இந்த ஹால் டிக்கெட் எப்படி, இதை வந்து இந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும். நீங்கள் இது கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் டவுன்லோடு த கால் லெட்டர் ஃபார் வைவாஸ் அப்படின்னு போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்டு டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்சா டைப் பண்ண சொல்லும். இதை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட் வந்துட்டு டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை வந்து நம்ம பார்ப்போம். விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள். விண்ணப்பதாரர்கள் அனைவரும் முறையான ஆடை அணிந்து வர வேண்டும். ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்ப்பாங்க. விண்ணப்பதாரர்கள் வாய்மொழி தேர்வு அனுமதி சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதி மற்றும் குறிப்பிடப்பட்ட நேரத்திற்கு மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். விண்ணப்பதாரர்கள் இந்த அனுமதி சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரத்திற்குள் தேர்வு மையத்திற்குள் வராவிட்டால் எக்காரணம் கொண்டும் வாய்மொழி தேர்வில் பங்கேற்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேதி, நேரம் மற்றும் இடம் மாற்றப்பட மாட்டாது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஹால் டிக்கெட் கொண்டு அனுப்பிச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து கரெக்டான டேட்டு அண்ட் அவங்க சொன்ன டைமுக்குள்ளே வந்துட்டு போகணும். அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு போட்டவங்க அந்த எந்த தேர்வு மையத்தில் போட்டிருக்காங்களோ அதிலே தான் நடக்கும். வேறு எங்கேயும் வந்து மாற்றி உங்களுக்கு அந்த இடம்லாம் எதுவும் மாற்ற மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்களை தவிர வேறு யாரும் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அடுத்து வாய்மொழி தேர்வு தினத்தன்று விண்ணப்பதாரர்கள் அனுமதி சீட்டு இல்லாமல் தேர்வு மையத்திற்குள் எக்காரணம் கொண்டும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அடுத்து விண்ணப்பதாரர்களின் புகைப்படம் இந்த அனுமதி சீட்டில் தெளிவாக இல்லையெனில் அவர்கள் அனுமதி சீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள புகைப்படம் ஒட்டுவதற்கான இடத்தில் புகைப்படத்தை ஒட்டி அத்துடன் அவர்களுடைய புகைப்படத்துடன் கூடிய அசல் அட்டை ஏதேனும் ஒன்றை எடுத்து வர வேண்டும். ஸோ அந்த ஹால் டிக்கெட்டில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு தெளிவாக தெரியலனா ஒரிஜினல் இன்னொரு வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அடுத்து விண்ணப்பதாரர்கள் வந்துட்டு கைபேசி, மின்னணு சாதனங்கள், பதிவு சாதனங்கள் போன்றவற்றை வந்துட்டு தேர்வு மையத்திற்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு ஏதேனும் பொருட்கள் வந்து தங்களுடன் எடுத்துகிட்டு வந்தால் தங்களுடைய பொருட்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு அவங்க பொறுப்பு கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க தெளிவாக. அடுத்து விண்ணப்பதாரர்களுக்கான பொதுவான அறிவுறுத்தல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த ஒரு முறையற்ற நடவடிக்கைகளிலும் விண்ணப்பதாரர்கள் ஈடுபடக்கூடாது. வாய்மொழி தேர்வின் போது ஏதேனும் முறைகேடுகளில் ஈடுபடும் விண்ணப்பதாரர்கள் தேர்வு நடைபெறும் மையத்திலிருந்து வெளியேற்றப்படுவார். மேலும் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு இத்தேர்விலும் எதிர்கால தேர்வுகளிலும் தடை செய்யப்படுவார். ஸோ முறையற்ற நடவடிக்கைகள், அதாவது நீங்கள் ஏதாவது வந்துட்டு முறைகேடுகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு
அந்த குற்றவியல் நடவடிக்கை உங்கள் மேலே எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாய்மொழி தேர்வுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் தற்காலிகமாகவே அழைக்கப்படுகிறார்கள். மேலும் இதை கொண்டு விண்ணப்பதாரர்கள் எப்பணிகளுக்கான எவ்வித உத்தரவாதம் மற்றும் உரிமை கோர இயலாது. ஸோ இவங்க வந்துட்டு இப்போ நீங்கள் போகிறது எல்லாமே டெம்ப்ரவரி அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அதாவது ஃப்யூச்சரில் இந்த ஜாப் எனக்கு பெர்மனெண்ட் பண்ணுங்க அப்படின்னு எதுவுமே நீங்கள் வந்துட்டு சொல்ல முடியாது அப்படின்றத தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன்று வந்துட்டு அறிவிக்கை எண் 116 171 2024 தேதி. இந்த தேதியில் ஸோ வாய்மொழி தேர்வு பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஏதேனும் சான்றிதழ்கள் விண்ணப்பதாரர்கள் தங்களிடம் வைத்திருப்பின் வாய்மொழி தேர்வின் போது கட்டாயம் காண்பிக்க வேண்டும். ஸோ அந்த உங்களுக்கு அந்த வைவாஸ் அப்போ அதை வந்துட்டு நீங்கள் காமிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதாவது ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக படிச்சுட்டு போயிட்டு இதை அட்டன் பண்ணுங்கள். ஸோ அது வந்து வைவாஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோலேயே நம்ம வந்துட்டு என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க, நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும், ஸோ அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட்களை பார்க்கலாம். தேங்க்யூ.